ஸோ டிக்ஷனரி வந்து கீ வேல்யூ பேர் நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, புதுசாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட் ஸ்டில் வில் கோ வித் வாட் இஸ் டிக்ஷனரி. மை டிக்ஷனரி கொடுத்துருக்கேன் ஈக்குவல் டு அங்கே வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபைல் நேம், இங்கே ஜீவா, சும்மா ஒரு வேல்யூ மட்டும் நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு. இந்த இது வந்து மை டிக்ஷனரி டைப் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ அது டிக்ஷனரின்னு வரும். இது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? இப்போ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து சும்மா சம் நேம் ஏஜ் 30 சாட்டிக், இங்கே வந்து ப்ரொஃபஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் 8. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இல்லை ஃப்ளோட்டில் வேணும்னா ஹைட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஹைட் வந்து சம் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து எது இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துறோம். திஸ் கேன் பி எதர் ஸ்ட்ரிங், ஃப்ளோட், இன்டிஜர், அந்த மாதிரி மூணு இருக்கலாம். இந்த வேல்யூ வந்து எனிதிங் இருக்கலாம், லிஸ்ட், டியூப்ல அந்த மாதிரி இது இருக்கலாம். அங்கே வந்து பார்த்தோம்னா சம் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கில்ஸை வந்து சம் இன்டிஜர்ல வச்சிருக்காங்க, 6ன்ற இன்டிஜர்ல தான் ஸ்கில்ல வச்சிருக்காங்கன்னா நம்ம இப்படி கொடுக்கலாம் 6ன்ற சம்திங். அதுக்கு வந்து ஸ்கில் செட் வந்து நான் லிஸ்ட்ல கொடுக்குறேன். சம் பைத்தான், அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் தட் பைத்தான், அப்புறம் வந்து பார்த்தா ஆர்பிஐ நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கலாம். இல்லை இன்னொன்று வேற ஏதாவது வந்து இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி நீங்கள் கொடுக்கலாம். இன்கேஸ் வந்து என்னோட இதில் வந்து பார்த்தோன்னா டிக்ஷனரி வேற என்ன கொடுக்கலாம்னா சம் சும்மா மார்க் நம்ம ஸ்கூல் மார்க்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ், தமிழ் கொடுக்குறேன். சம் மார்க் நான் கொடுக்குறேன் 67, இங்கிலீஷ், இப்படி எது வேணாலும் நீங்கள் அதுக்குள்ள கொடுத்துக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜேசன் ஃபார்மேட் மாதிரி. இதனோட அட்வான்ஸ் தான் டிக்ஷனரியோட அட்வான்ஸ் தான் ஜேசன் ஃபார்மேட். ஆக்சுவலி நான் ஒரு 43 கொடுக்குறேன். ஃப்ளோட்டும் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நான் கொடுக்குறதுனால ஃப்ளோட்டு கொடுத்துக்கலாம், மேக்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு கீ வேல்யூ பேரா நீங்க வந்து அந்த வேல்யூஸ் கேன் பி எனி டேட்டா டைப், கீ கேன் பி லைக் ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட் அந்த மாதிரி கொடுக்கலாம். மேக்ஸ் வந்து நான் வந்து சம் 87 கொடுக்கணும், 87.6 அப்படின்னு கொடுத்தாலே வில் அக்செப்ட். சம் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது என்னன்னு மட்டும் பார்ப்போம். இன்வாலிட் சின்டெக்ஸ். வாட் இஸ் இன்வாலிட் சின்டெக்ஸ்? இங்கிலீஷ் லைன் 1. நான் இது என்ன பண்றேன்னா இப்படி எடுத்துக்கிறேன், எனக்கு கரெக்டாக பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி. சாஃப்ட்வேர் இங்கே பார்த்தோம்னா ஏதோ சம்திங் இந்த ப்ரொஃபஷனில் வந்து பார்த்தோம்னா ஒரு இது இல்லாமல் இருக்கு. ஓகே, பிரச்சனை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இது பார்த்தோன்னா இந்த இடத்துல வேல்யூஸ், இது வந்து வேல்யூ தான் இருக்கு. இது என்னன்னு நான் கொடுக்கல இல்லையா, அதுக்கு வந்து நான் மார்க்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த சைடு இருக்கிறது கீயோவும் கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது வேல்யூவும் கொடுக்கணும். ஸோ இப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிக்ஷனரி நான் வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து ஒரு டிக்ஷனரி கிடைச்சிடும். ஸோ இப்போ எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே லிஸ்ட்ல இருந்து நான் காப்பி பண்ணி போட்டது. ஸோ இது வந்து தேவைப்படாது. ஓகேவா, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ரொம்ப டெலிட் ஆகணும். ஓகே, ஸோ டைப். ஓகே, ஸோ இப்போ நான் ஹெல்ப் போட்டு பார்த்துக்கிறேன். எதுக்கு ரொம்ப இது பண்ணிக்கிட்டேன். போட்டோம்னா டிக்ஷனரியில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே, இங்கே ஃபியூ திங்ஸ் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. டிக்ஷனரி மேப்பிங், நியூ டிக்ஷனரி இனிஷியலைஸ் ஃபார் மேப்பிங் ஆப்ஜெக்ட், ஐட்ரேட்டபிள், சம்திங் லைக் அங்க கீ வேல்யூ வர பாருங்கன்னா இதுக்குள்ளே ஐட்ரேட் பண்ணுங்க. நம்மளுக்குமே அந்த கோடை எடுத்து பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சது. சம் பேசிக் சில இருக்கிற மாதிரியான கோடிங் தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து சி ஆன் டாப் ஆஃப் சி தான் இது வந்து டெவலப் பண்ணிருக்காங்க பைத்தானே. இங்கே வந்து பார்த்தோம்னா கேடபிள்யூ ஆர்க்ஸ், அதாவது கீபோர்ட் ஆர்குமெண்ட் வச்சு தான் இதுக்கு வந்து ஒர்க்கே பண்றாங்க. பட் இது நமக்கு தேவையில்லை. இதுல இருக்கிற மெத்தட்ஸும் நமக்கு தேவை. இது எதுவுமே தேவையில்லை. இங்க இருந்து பார்க்கலாம். ஸோ கிளியர் இருக்கு, காப்பி இருக்கு, கெட் இருக்கு, ஐட்டம்ஸ் இருக்கு, கீஸ், பாப் ஐட்டம், செட் டிஃபால்ட்,
இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? கிளியர் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் ஐட்டம் கொடுத்துருவோம். ஆக்சஸ் ஐட்டம் நம்ம பார்ப்போம். சிம்பிளா அந்த இது எப்படி கீ இதை வச்சு ஆக்சஸ் பண்ணி இதெல்லாமே மெத்தட்ஸ். இட்ஸ் நாட் லைக் இண்டெக்ஸோ இல்லாட்டி கீயோ யூஸ் பண்ணி நம்ம பண்றது. ஸோ அதனால நான் ஆக்சஸ் ஐட்டம் டிஃபால்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது ஒன்று மை டிக்ஷனரி. இதுல நேம் எனக்கு வேணும்னா அந்த கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வந்துடும். ஸோ சிம்பிளி இவ்வளவுதான். இதுல இல்ல எனக்கு வந்து இந்த மார்க் வேணும், இல்லாட்டி வந்து பார்த்தா எனக்கு என்னென்ன ஸ்கில் செட் இருக்கணும்னு வேணும்னா இது அப்படியே கொடுத்தா போதும். நீங்க இந்த இடத்துல நீங்க வேல்யூ அப்படியே பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில் செட் தெரிஞ்சிடும். ஸோ யூ கேன் யூஸ் எனிதிங் லைக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ மெத்தட்ஸ் போயிடலாம் டேரக்டாவே. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்ப்போம். கிளியர். கிளியர் அகைன் இட் இஸ் கம்ப்ளீட்லி சிமிலர் டு வாட் லிஸ்ட்ல இருக்கு அதுதான். ஸோ நான் அப்படியே இங்க கிளியரை நான் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. ஆமா. இது லிஸ்ட் தானே. இது இட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட். இப்போ இதுல 0 கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பைத்தன் மட்டும் வரும். அகைன் யூ கேன் டு இண்டெக்ஸ். ஓகே. ஓகே. கிளியர் வந்து என்னன்றது இங்க கொடுத்துருக்கேன். மார்க் டவுனே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ கிளியர் சிம்பிளி நான் வந்து இந்த மை டிக்ஷனரி நான் அப்படியே கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர். இப்போ நான் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, பிரிண்ட். இது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் கிளியர் பண்றேன், அதுக்கப்புறம் திரும்ப பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி உங்களுக்கு இருக்கு. கிளியர் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து கிளியர் டிக்ஷனரி இருக்கு. ஓகே. ஸோ நான் திரும்ப பழைய டிக்ஷனரி எடுத்து நான் ஒரு தடவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றது கிளியருக்கு அப்புறம் காப்பி இருக்கு. காப்பி சேம் தான். காப்பி திரும்ப ஒரு தடவை நான் போட்டு காமிச்சிடறேன். இட் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் லைக் லிஸ்ட்ல இருந்தா அதே சேம் தான். ஓகேவா? இதுக்காக இது நான் அப்படியே இதுல யூஸ் பண்ணிடுவேன், லாக்ல போடுறப்ப ரீவொர்க் பண்ணாம. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ நான் மை டிக்ஷனரி கொடுத்துட்டேன். காப்பி வந்து நம்ம இதுவாகவே போவோம். நான் புதுசாக இன்னொரு இது கிரியேட் பண்றேன். dict 1 ஈக்குவல் டு மை dict. இன்னொன்று வந்து மை dict 2 ஈக்குவல் டு மை டாட் காப்பி. இப்போ பிரிண்ட் பண்றப்போ 3 பிரிண்ட் பண்றேன். ஐடி இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்றேன்னு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படியே அசைன் பண்றேன், செகண்ட் வந்து காப்பி பண்றேன். இந்த 3 வேல்யூத்தையும் ஐடியும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஓகே. 3 வேல்யூ கம்பேர் பண்ணா இப்போ இந்த வேல்யூ சேமா இருக்கும். பிகாஸ் we are directly assigning. இந்த இதுக்கு வந்து பார்த்தா நீ இந்த சேம் மெமரி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றேன். இதுக்கு வந்து பார்த்தா காப்பி பண்ணி புதுசா எனக்கு ஒரு மெமரி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றேன். லாஸ்ட் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்காது. ஓகேவா? இந்த இடத்துல ஓகே. ஐ திங்க் யூ கெட் இட். நெக்ஸ்ட் கெட். இந்த கெட்டுங்கிறது பார்ப்போம். நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்லை, டைரக்டா டிஸ்கஸ் பண்ணாம உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன சொல்லுதுன்னா ரிட்டர்ன் கீ கொடுக்குறோம். என்னாச்சுங்க? ஆமா. ஓகே. ஆமாமா ஆமா சேஞ்ச் ஆகும். கரெக்ட். நீங்க நல்ல क्वेश्चन கேட்டீங்க. இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும். நான் புதுசா ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்றேன் இதுல. இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, மை டிக்ட் அப்படியே நான் வந்து புதுசா ஒரு இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இது அப்படியே கூட ரன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு புது வேல்யூ சும்மா 1 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா?
இப்போ இது நான் அசைன் பண்ணல, இது நான் ரன் பண்ணா அப்படியே வந்துடும். ஓகே, mydict 1 mydict பாத்தீங்கன்னா ஓகே, மூணுமே ஒண்ணே தான் இருக்கா? ஓகே, mydict வந்து நான் இது பண்ணிட்டேன், இது சேஞ்ச் பண்ணிட்டேன், இது சேஞ்ச் ஆகல. உங்க ஐடி பார்க்கலாம் இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே நிமிஷம் நான் பார்ப்போம். நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சினாரி நான் இது வரைக்கும் நான் யோசிச்சது இல்லை, அது எப்படி வந்து இதுவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பழைய மெமரி வந்து அப்படிதான் இருக்கு. இது இன்னொருத்தன ரன் பண்றப்போ புது மெமரியில சேவ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க சொன்னதை நம்ம இப்போ திரும்ப பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இதே இது வந்து பார்த்தோன்னா இது திரும்ப ரன் பண்றேன். இப்போ உங்களுக்கு புது மெமரியில் இருக்கிறது அங்க வருது. ஓகேவா? இது இல்ல, புது மெமரி வந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ண போறோம், ஏற்கனவே இருக்கிற டிக்ஷனரி 1 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ 1 இருக்குல்ல, அதுல நான் வேல்யூ ஆட் பண்ண போறேன். இப்போ அதுக்கு என்ன இதுன்னா ஒன்றும் இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு டேரக்டாவே ஆட் பண்ணலாம். நம்ம வர போறோம், இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு இப்போ பார்த்துக்கலாம். mydict இப்படி நீங்க புது வேல்யூ கொடுத்தீங்கன்னாவே போதும். 1 2 கொடுத்தாவே உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ ஆட் ஆயிடும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 அது அப்படியே தான் இருக்கு. எங்க இது ஆட் ஆகல? ஒருவேளை சேவ் பண்ணுமோ? இல்லையே. ஓகே, ஈக்குவல் டு கொடுக்கல, ஈக்குவல் டு கொடுக்கல, நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஈக்குவல் டு கொடுக்கல. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, 1ஓட வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே 1 வச்சிருந்தோம் நம்ம எல்லாத்துலயுமே, கரெக்டா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த 1ஓட ரெண்டுத்துலயுமே ரீப்ளேஸ் ஆயிருக்கு. நான் இது மட்டும் தான் ரன் பண்ணேன். mydict 2 1 ரன் பண்ணவே இல்லை, இது மட்டும் தான் ரன் பண்ணேன். நான் புது வேல்யூ கொடுக்குறேன். இப்படி புது வேல்யூ கொடுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து புது வேல்யூ ஏதாவது ரேங்க் அப்படின்னு ஒரு புது வேல்யூ கொடுக்குறேன். ஈக்குவல் டு 6th ரேங்க் அப்படின்னு கொடுத்து ரன் பண்றேன். ரன் ஆயிருச்சு. இப்போ இதை ரன் பண்ணுவோம். ரேங்க்ன்றது பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் வந்துருச்சு. ஸோ மெமரி வந்து சேம் தான். நம்ம அசைன் பண்ணா மெமரி வந்து சேம் தான். இது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருப்போம். ஆனா திரும்ப திரும்ப வந்து பார்த்தோம்னா நம்ம அதுல அசைன்மெண்ட் ஏன் இதுல வருது, நான் இது அசைன்மெண்ட் இது ஒரு வேற வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் நான் அங்க பண்ணது இங்க வருதுன்னு சொல்லிட்டு செம்ம கன்ஃபியூஷன் ஆகும். அந்த இடத்துல வந்து இந்த இந்த இது வந்து இந்த நீங்க இந்த இது யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாதிரி டேரக்டா இது பண்றோம். நம்ம காப்பி யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ இது வந்து டேட்டா டைப்லயும் வரும். அதுல வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதே ப்ராப்ளம் டேட்டா டைப்ல நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் நினைச்சிட்டேன் புது டேட்டா டைப்ல அசைன் பண்ணிட்டு புது டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு பைத்தான்ல நான் பாட்டுக்கு திமிரு பிடிச்சி பண்ண மாதிரி பண்ணுவேன். கடைசியில் என்ன பண்ணும், புது டேட்டா டைப்ல பிரச்சனை வந்துட்டே இருக்கும். பழசு இருக்குது என்னடா வருது அப்படின்னு சொல்லி குழப்பம் இருக்கும். பட் காப்பி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, நல்ல டவுட் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெட் போவோம். எனக்கு இது என்னன்னுறது எனக்கு இப்போ தெரியல. நான் யூஸ் பண்றப்போ கெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நான் பார்க்கலாம். ஓகேவா? கெட் என்னன்னு பார்ப்போம். இப்போ கெட் அட்லீஸ்ட் இட் இஸ் ஆஸ்கிங் 1 ஆர்குமெண்ட். கீ ஆஸ்க் பண்ணுது, நம்ம கீயை கொடுப்போம். நம்ம கிட்ட நேம் இருக்கு, ஏஜ் கொடுப்போம், 3 வேல்யூ. ஸோ கெட்டுங்கிறது நம்ம ஒரு வேல்யூ நம்ம எடுக்கணும், ஒரு கீயை வச்சு வேல்யூ எடுக்கணும்னா இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இப்படியே போய்க்கலாமே அப்படின்னு கேட்டா போகலாம், அது உங்க சாய்ஸ் தான். நான் இப்படி கூட போய்க்கலாமே, இண்டெக்ஸ் வச்சு போய்க்கலாமே அப்படி போட்டாலே அதே வேல்யூ தான் வரும். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இதுல இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் ப்ராப்ளமே கிடையாது. இது ரெண்டு சேம் தான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல இது இது ஒரு வகையில் அக்சசிபிலிட்டி, இது ஒரு வகையில் அக்சசிபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா கெட் பார்த்துட்டோம், ஐட்டம்ஸ் பார்ப்போம். கீஸ் நிறைய இருக்கு, ஒவ்வொன்றா பார்த்து வரும். ஓகே, ஐட்டம்ஸ் என்னன்னு நம்ம போட்டே பார்த்துக்கலாம். ஸோ ஐட்டம்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து கீயும் வேல்யூயும் ஒரு டியூப்புலாம் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு இது வச்சுக்கோங்களேன். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா கீ வேல்யூ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. இது எல்லாமே சேர்த்து ஒரு லிஸ்ட். அது வந்து டியூப்புலா உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. இது சில நேரத்தில் இது யூஸ் ஆகும். இது ஒரு அமேசிங் திங்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சில நேரத்தில். அதான் என்னால் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து இப்படி யூஸ் பண்ணிப்பேன். I, J
எனக்கு கீ வேல்யூ வந்து தனித்தனியா எனக்கு வேணும் அப்படின்னா இப்ப யூஸ் பண்ணிருக்கோம். நெட்ல பாக்குறப்ப இந்த இந்த இது கொடுத்துருந்தாங்க, இது ஆக்சசிபிலிட்டி இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மை டிக்ட் டாட் ஐட்டம்ஸ் இப்படி கொடுத்துட்டு print I, j இப்படி கொடுத்தோம்னா ஓகே இப்படி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா இப்படி தனித்தனியா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஐ வேணும்னா ஐ ஆக்சஸ் பண்ணலாம், ஜே வேணா ஜே ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் வந்து யூஸ் ஆகும். நம்ம இன்னொன்னு நம்ம ஒண்ணு பார்க்கவே இல்லை, அதை நான் இப்போ காமிக்கிறேன். எப்படி லூப் பண்றது, லூப் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறது சின்னதா காமிச்சிட்டு ஏன் இதுக்காக நம்ம இந்த வேற இது இந்த ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க வந்து லூப் பண்றது பத்தி பார்ப்போம். வழக்கமா இது வந்து ஒரு கலெக்ஷன் தான். நம்ம ரெண்டுத்துலயுமே லூப் பார்த்தோம். இதுல பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இப்போ பார்ப்போம். ஃபார் சம்திங் லைக் நான் ஜேவே கொடுக்குறேன் ஆர் கே கொடுக்குறேன். இன் மை டிக்ட் ஆல்ரெடி மெமரியில் தான் இருக்கு, ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பிரிண்ட் கே கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீ மட்டும் தான் வருது. ஸோ லூப் பண்றப்போ ஏன் எனக்கு கீ மட்டும் தான் வருதுன்னு கேட்டா, இந்த பர்டிகுலர் டிக்ஷனரி வந்து லூப் பண்றப்போ அதோட கீ மட்டும் தான் எடுத்து கொடுக்கும். இல்ல எனக்கு வந்து டைரக்டா மற்ற மெத்தட்லாம் எனக்கு வேண்டாம், எப்படி வந்து நான் கீ வேல்யூ இங்க அக்சஸ் பண்ணிக்கிறதா, சிம்பிளா வந்து ஃபார் கே இன் மை டிக்ட் இப்படி கொடுத்துட்டு உள்ள வந்து எனக்கு வேல்யூ மட்டும் வேணும், இல்லை கீ வேல்யூ வேணா கீ மட்டும் வேணா கே கொடுத்துக்கோங்க, வேல்யூவும் வேணும்னா மை டிக்ட் கொடுத்து அதை இண்டெக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், அது உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்படி பண்ணலாம். ஆர் இதே இது வந்து பார்த்தா நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து இதுவே உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துரும், ஐஜேன்னு சொல்லிட்டு இங்க பிரிச்சு கொடுத்துரும். ஸோ நீங்க இப்படி பண்ணிக்கலாம். இது ஐட்டம்ஸோட இது. ஸோ டிக்ஷனரி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கா இது யூஸ் பண்ணிக்கலாம். கீஸ் பார்த்தோம்னா கீஸ் மட்டும் எடுத்து கொடுக்கும். ஐட்டம்ஸ் எப்படி ஐட்டம்ஸ் ஓகே, ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோம்னா அது உங்களுக்கு வந்து ஒரு செட்டா இதுவா எடுத்து கொடுக்கும். செட் லைக் ஆப்ஜெக்ட் ப்ரொவைட் பண்ணும். இது வந்து கீஸ் மட்டும் கொடுக்கும். இது கீஸ் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு கீ மட்டும் வேணும் அப்படின்னா கீஸ் மட்டும் எடுத்து கொடுக்கும். அது காப்பி பண்ணி கீஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வேற எந்த ஆர்குமெண்ட் கேட்காது. ஏன்னா கீ வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்ல கொடுக்கும். கீயை மட்டும் நீங்க லூப் பண்ணாலும் இப்படி கொடுத்து லூப் பண்ணாலும் சரி, இல்ல மை டிக்ட வச்சு நீங்க லூப் பண்ணாலும் உங்களுக்கு கீஸ் மட்டும் தான் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன கீ மட்டும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேல்யூஸ் மட்டும் வரதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எங்க இருக்கு, வேல்யூஸ் இருக்கு, நம்ம லாஸ்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நம்ம இது பார்த்தோம். பாப் பாப் அது போட்டு பார்ப்போம். பாப் ஐட்டம் பாப்னு ரெண்டு இருக்கு. ஓகே, ஸோ பாப் என்ன சொல்றதுன்னா, இது வந்து டிக்ஷனரி டாட் பாப் கே உள்ள வந்து டி கொடுக்குது. வி ரிமூவ் ஸ்பெசிஃபைட் கீ அண்ட் ரிட்டர்ன் த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். இஃப் கீ இஸ் நாட் ஃபவுண்ட், டி இஸ் ரிட்டர்ன் இஃப் கிவன், அதர்வைஸ் கீ வேல்யூ எரர். எனக்கு தெரிஞ்சு இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு நம்ம கீயை கொடுக்குறோம்னா அதை ரிமூவ் பண்ணணும், அது இல்லைன்னா அந்த அது வந்து கீ எரர்னு சொல்லும், கீயே இல்லைன்ற மாதிரி எரர் சொல்லும். நம்ம பார்ப்போம். மை டிக் டாட் பாப் நம்ம அப்படியே கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட், நம்ம அந்த ஆர்குமெண்ட் என்னன்னு பார்ப்போம். இங்க வந்து இது என்ன சொல்ல வருது, கேடி என்னன்னு தெரியல. சரி, இங்க கீ கொடுத்து பார்ப்போம். நம்ம கிட்ட ஏஜ் இருக்கு இல்லையா, ஏஜ் கொடுத்து பார்ப்போம். ஏஜ் ரிமூவ் ஆயிடுச்சு. இது ஏன் இவ்வளவு சுத்தி வளைச்சு சொன்னாங்கன்னு தெரியல. பாத்தீங்கன்னா ஏஜ் இல்லை. ஸோ இதுல வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டா வேற எதுவும் இல்லை. ஸோ அந்த கீயை தான் கேட்டிருக்காங்க. கீயை கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். நீங்க புதுசா ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா, இல்லாத ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கீயே இருக்காது இல்லை, ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஏஜ் கொடுத்தோம்னா கீயே இல்லைன்னு சொல்லுவோம், கீ எரர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாப் ஐட்டம் செட் டிஃபால்ட் அப்டேட் அண்ட் வேல்யூஸ் இருக்கு. இது 4 வரும். எப்படி வருது,
ஓகே, பாப் ஐட்டம் பார்ப்போம். இப்போ மை டிக் டாட் பாப் ஐட்டம் முன்ன வந்து கீ வச்சு நம்ம தூக்கணும். இப்போ நான் இதை ரன் பண்றேன், என்னதான் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஐட்டமை தூக்கிடுச்சு. அது எந்த ஐட்டம்ன்றது இங்க பார்த்தா தெரிஞ்சிடும். லாஸ்ட் இருக்க ஐட்டம் தூக்கிருக்கு. நம்ம முன்ன வந்து பாப் கொடுக்குறப்போ அது கீ கேட்டுச்சு, கீ கொடுக்குற அப்பதான் பண்ணணும்னு சொல்லிச்சு. பட் இந்த பாப் ஐட்டம் வந்து லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ தூக்கிடுது. பை டிஃபால்ட்டா வந்து பார்த்தோம்னா pop item k value remove or return some key value pair as a two tuple and raise key error if please. ஓகே, இப்போ வந்து இது வந்து கடைசியா இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணிச்சு, நம்மளுக்கு பாப் ஐட்டம் பத்தி தெரிஞ்சிருச்சு. அந்த எண்ட்ல இருக்கிறது ரிமூவ் பண்ணா. இப்போ இங்க வந்து கீ கொடுத்தோம்னா ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்படி இல்லைன்னா கீ எரர் பண்ணணும். பார்ப்போம். நம்ம ஒரு வேல்யூ ரேண்டமா ஒரு வேல்யூ கொடுக்கும், இருக்குது 1ங்கிறது கொடுக்கும், 1 2 இருக்கு. ஸோ அதை கொடுத்து பார்ப்போம் என்ன வருது. பாப் ஐட்டம் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட். ஓகே, ஆர்குமெண்டே இல்லை, ஜீரோ ஆர்குமெண்ட் தான், இங்கே ஜீரோ எந்த இதுவும் இல்லை. ஸோ இந்த மீனிங் எதுக்காக சொல்ல வந்தோம்னா, பட் டைரக்ட் மீனிங் நம்ம புரிஞ்சுக்கலாம், இது ஒர்க்கபிலிட்டி வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இல்ல, அது வந்து இட் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட் சொல்லுது. இங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். 1,2 பார்ப்போம். 1,2 ஓகே, கீயும் வேல்யூ 2 வர மாதிரியா? இல்ல, அது ஆர்குமெண்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க. இது இங்கே சொல்லி பாருங்க, நோ ஆர்குமெண்ட், பாப் ஐட்டம் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட். நீங்க எத்தனை ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் அது எடுத்துக்காது. டிஃபால்ட்டா லாஸ்ட் ஒன் எடுத்துக்குது பாப் ஐட்டம்ங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செட் டிஃபால்ட். இதுவும் நான் யூஸ் பண்ணதில்ல, சில இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் யூஸ் பண்ணல. சொல்ல போனா ஃப்ராங்கா சொல்லணும், அது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுவேன். எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் நான் லேர்ன் பண்றப்ப எல்லாத்தையும் போட்டு பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டு யூஸ் பண்ணாம இருந்தா, தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான என்னோட ரெஃபரன்ஸ் எங்கிட்டே ரெஃபரன்ஸ் இருக்கு, நான் இருக்கு காமிச்சு எந்த ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நான் நெட்ல பார்ப்பேன், அது கிடைக்கலன்னா நெட்ல பார்ப்பேன். எப்படி அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு டிஃபால்ட் ரெஃபரன்ஸ்ல இல்லைன்னா நான் நெட்ல பார்த்துப்பேன். அவ்வளவுதான், சிம்பிளி. எப்படி இருந்தாலும் அது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் காம்ப்ளிகேஷனா இருந்தது இல்லை, எல்லாமே சிம்பிளா முடிஞ்சிருக்கு. இல்லாட்டி சின்னதா ஒரு கொஞ்சம் கோட் போடுற மாதிரி. ஓகே, ஸோ செட் டிஃபால்ட் என்னன்னு பார்ப்போம். என்னன்னு பார்ப்போம். இது வந்து அட்லீஸ்ட் 1 ஆர்குமெண்ட் வேணும்னு கேட்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா கீ கேட்குது. ஸோ எதுக்காக இது செட் டிஃபால்ட் கேட்குது? இன்சர்ட் கீ வித் த வேல்யூ ஆஃப் டிஃபால்ட் இஃப் கீ இஸ் நாட் இன் த டிக்ஷனரி, ரிட்டர்ன் த வேல்யூ இட்ஸ் டிஃபால்ட். என்ன சொல்ல வருதுன்னு தெரியல. லெட்ஸ் see. ஏஜ் இருக்கு, ஏஜ் ரிமூவ் பண்ணிட்டோம். நேம் இருக்கு, நேம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். செட் டிஃபால்ட்னா நம்ம வழக்கமா அது வந்து டிஃபால்ட்டா வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லுவோம். 8 என்னதான் பண்ணுது? எதுவுமே பண்ணல. insert key with a value of default. Default equal to none. என்ன default equal to none? none ஆக்சுவலா வந்து கீ கொடுத்தாச்சு, டிஃபால்ட் வேல்யூ வந்து சம்திங் இது கேக்குது. ஓகே ஓகே, நீங்க சொல்றது புரியுது. இது வந்து டேட்டாபேஸ்ல டிஃபால்ட் வேல்யூ கொடுப்போம், அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே, அது இங்க எப்படி வருது? டிஃபால்ட் எடுத்துக்கவே இல்லை. மேபி இங்க ஜஸ்ட் இதுவாக தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். 8 கொடுக்குது இல்லையே, அந்த மாதிரி எதுவும் சேஞ்ச் ஆகல. வாட் இஸ் செட் டிஃபால்ட்? கொடுத்துருக்கோம். கலர் ஒயிட் கமா கொடுத்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றப்ப இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஓகே,
கலர் ஒயிட் ஃபர்ஸ்டா வந்திருக்கு பாருங்க. லாஸ்டா தான் கொடுத்துருக்கோம், பட் ஃபர்ஸ்டா வந்திருக்கு. செட் டிஃபால்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அப்படி. ஓகே, கலர் ஒன் ஏற்கனவே இந்த கலர் ஒன் காணும். ஓகே, நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒன்று போடுறேன். கார் ஒன் சம்திங் 90. இது ரன் பண்றேன். இப்போ வந்து பார்த்தோன்னா செட் டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுது. ஆனால் எக்ஸ் வந்து ஏன் இப்படி வருது? ஓகே, இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வேல்யூ வரதை தான் சொல்ல வராங்களா? சம்ன்றது ஃப்ரண்ட்ல வருது. கலர் ஒன்று வந்திருக்கு, பட் நடுவில் வந்திருக்கு. யாருக்காவது ஏதாவது க்ளூ இருக்கா? இல்லையே. இல்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல இல்ல. இது வந்து இண்டெக்ஸ் பேஸ்ட் கிடையாது. இல்ல, நான் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ் கொடுக்குற போது ஃபர்ஸ்ட்ல ஆட் ஆச்சு. ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு வந்து அந்த மாதிரி ஆட் ஆகல. பாத்தீங்களா? இப்போ வந்து இயர் வந்து வருது, சம் வருது, அதுக்கு பிராண்ட் வருது, மாடல் கலர் லாஸ்ட் வந்துருக்கு பாருங்க. என்ன இதுன்னு தெரியல. எதுங்க? இன்னொன்னு கொடுக்குவா இல்ல அதுலயே கொடுக்குவா? நான் இது கீழே கொடுக்குறேன். ஆக்சுவலா கலர் ஒன் கொடுத்துருக்கு பாருங்க. இல்ல இல்ல, அது இருங்க முன்ன கலர் ஒன் அப்படி கொடுத்துருந்தேன். இப்போ தானே கலர் டூ, பிராண்டு, சம், மாடல், கலர் ஒன், அப்புறம் இயர். ஸோ இல்லை, அது அப்படி வராது. அந்த டிக்ஷனரி அந்த இதில் வரல. இங்கே பார்த்தா செட் டிஃபால்ட் கெட் த வேல்யூ ஆஃப் த மாடல் ஐட்டம். கெட் த வேல்யூ ஆஃப் த மாடல் ஐட்டம் ப்ளூனோ. மாடல் இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறதா கொடுக்குறாங்க எக்ஸ். ஓகேவா? Set default method returns the value of the item with a specified key. If the key doesn't exist, insert the key with a specified value. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தெரிஞ்சிடும். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கீ இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிடும் வேல்யூ, இல்லைன்னா வந்து ஆட் பண்ணின்னு சொல்ல வராங்க. பட் அது நார்மலாகவே ஒர்க் ஆகுது. ஓகே, இப்படியும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் த ஐட்டம் வித் ஸ்பெசிஃபைட் வேல்யூ கீ அப்படிங்கிற மாதிரி என்ன கீழே கொடுக்குறோமோ அது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுது. கீ டசன்ட் ஃபவுண்ட், இன்சர்ட் த கீ. நம்ம நார்மலா இப்படி பண்ணுவோம் இல்லையா? டிக்ஷனரி கொடுத்து நம்ம டைரக்டா பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். மை டிக், இங்க வந்து சம் வேல்யூ இப்படி கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து 90 கொடுத்து இப்படி பண்ணுவோம். இதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, செட் டிஃபால்ட் வச்சு கொடுக்க சொல்றாங்க. இப்போ இந்த 6 இப்போ 6 இருந்துச்சுன்னா, இப்போ ஏற்கனவே இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 6 இருக்கு இங்க. ஓகே, 6க்கு வந்து 19 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இந்த இதே 6க்கு வந்து புதுசா வேல்யூ கொடுக்குறேன் 110 அப்படின்னு கொடுத்தனா இங்க 110 மாறிடும். இந்த இதை தான் அவங்க செட் டிஃபால்ட்ல அச்சீவ் பண்றாங்க. இப்போ இதே இது செட் டிஃபால்ட் கரெக்டா? செட் டிஃபால்ட் அதுல வந்து கீ வேல்யூ 6, நான் வந்து 111 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 110 வந்திருக்கு. செட் டிஃபால்ட் ஓகே, இல்லையே காணமே.
அதான் அங்க சொல்லியிருந்தாங்க. இஃப் த கீ டசன்ட் எக்ஸிஸ்ட் இன்சர்ட் த கீ இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, ஓகே. இது என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? யாராவது பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு வந்துருங்க அடுத்த கிளாஸ்ல. இது மோஸ்ட்லி இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. செட் டிஃபால்ட் எந்த அளவுக்கு வருதுன்னு. மேபி அக்பர் சொன்ன மாதிரி அது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து டிஃபால்ட் பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல. பட் அந்த மாதிரி டிக்ஷனரியில் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. டிக்ஷனரிங்கிறது கீ வேல்யூ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்டேட் என்னன்னு பார்ப்போம். இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்சா நான் பண்றேன், இல்லாட்டி நீங்களும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் மை டிக்ட் அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்ததுனே எதுவுமே நடக்கல. ஓகே, என்னன்னு பாக்குறேன். அப்டேட் இஃப் இ பிரசன்ட்ஸ் நன் இ அண்ட் எஃப் இ இஸ் பிரசன்ட் as டாட் கீஸ் மெத்தட். இதுவும் என்னன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை சுத்தமாவே. எனக்கு சொல்றப்ப இது சொல்லலை. அதனால if in either case this is followed completely coding. So இதுக்கு நாம டைம் வேஸ்ட் பண்ணணும். என்ன கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்டேட் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஓகேவா? நீங்க முடிஞ்ச பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி நான் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டீங்கன்னா நீங்க இதுல போட்டாலே ஓகே தான் எனக்கு நம்ம குரூப்ல. ஓகே, வேல்யூஸ் வந்து கீஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த கீஸ் மாதிரி தான் இது வேல்யூஸ். உங்களுக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்து கொடுக்கும். என்னென்ன வேல்யூ இருக்கு அது மட்டும் பார்த்தோன்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இதுதான் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ டிக்ஷனரி யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இது ரெண்டு தவிர மற்றது எல்லாமே we have seen டிக்ஷனரி. அதுவும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு க்ரூஷியலா எனக்கு தெரியல, ரொம்ப யூஸ் பண்ணி நான் பார்த்ததுல எந்த கோட்லையும். ஓகே, எது சொல்றீங்க? இங்கயா? ஆமா, எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க சொல்றீங்களா? ஓகே, நாங்கள் 7 கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். 7 கொடுத்துருக்கேன். 7 ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? வேல்யூ இல்லைன்னா, அதாவது ஏற்கனவே கீ இல்லைன்னா இங்க எடுக்குமான்னு கேட்குறீங்க. இப்போ நான் திரும்ப இந்த இடத்துல 7 எடுத்து இந்த இடத்துல 1, 10 ஆர் 12 கொடுக்குறேன். என்னதான் எதுவுமே மாறல. அது ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்போ அது டிஃபால்ட் எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ இந்த ஆக்சஸ்ல பண்ணி பார்ப்போம். அதே இது 7க்கு 7 கொடுத்து நான் மாற்ற ட்ரை பண்றேன். இப்படி மாற்றலாம் இல்லை, 110 கொடுக்குறேன். இப்போ மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். 112 மாறி இருக்கு. ஓகே, வேல்யூ கொடுக்காம எப்படி கொடுக்க முடியும்? டிக்ஷனரி கிரியேட் பண்றப்போ கீ மட்டும் கிரியேட் பண்றப்போ கீ இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் இப்படி ஒரு புதுசா இல்ல அதான் வேல்யூ இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெக்ஸ்ட் நான் கொடுக்கணும் ஒரு கீ, இது எப்படி வேல்யூ இல்லாம நான் கொடுக்க முடியும்? டெஸ்ட்னு ஒரு இது வந்து நான் வேல்யூ இல்லாம நன்னு வேணா கொடுக்கலாம். நன்னு வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம், ஏதாவது வேரியபிள்ல. ரன் பண்ணா கடைசியில் நன்னு வருது. இந்த இடத்துல வந்து இதை எடுத்துக்கலாம். இங்கே நன் தான். இந்த இடத்துல நான் எப்படியே கொடுத்தா நன்னு வந்துச்சு. சும்மா 1 கொடுத்தா மாறவே மாட்டேங்குது. 1 கொடுத்து மாற்ற ட்ரை பண்றேன், இது மாறவே இல்லை. ஸோ சம்திங் இது என்னன்னு கரெக்டாக தெரியல. இது என்னோட யூசபிலிட்டி தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, நானும் என் சைட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்டேட்டும் அதே தான். நம்ம